கோயிலின் வெளிப்புறம் 5 அடுக்கு பல்லவர் ராஜகோபுரம் தங்க ஒளியில் பிரகாசிக்கிறது. மக்கள் அஞ்சலியுடன் நடக்கின்றனர். சிறு ஆலயங்களில் கனகவள்ளி அம்மன், கஜலட்சுமி, நம்மாழ்வார், ஆண்டாள், வேதாந்த தேசிகன், லட்சுமி நரசிம்மன் சிலைகள் தெய்வீக ஒளியில் பிரகாசிக்கின்றன. வீரராகவ பெருமாள் வாசுமதி தாயாருடன் திருமணம் செய்து வானிலிருந்து மலர்கள் விழுகின்றன. பொற்கதிர்கள் ஒளிர்கின்றன. பல்லவர் கால கல்வெட்டுகள், சித்திரக்கலை சிற்பங்கள் ஒளியில் தூசி பறக்கின்றன. பண்டைய வரலாறு பேசுகிறது. வீரராகவர் சிலையின் கண்கள் பிரகாசிக்கின்றன. மக்கள் நோய்களை குறிக்கும் சிறிய உபகரணங்களை அர்ப்பணிக்கின்றனர். சன்னதன எண்ணெய் அபிஷேகத்தில் எண்ணெய் தங்கமாய் ஒளிர்கிறது. மென்மையான விளக்குகள் ஓரம் மின்மினிக்கின்றன. எவ்வுள்ளூரில் சலிஹோத்திர மணி தியானிக்கிறார். பரம்பொருள் விஷ்ணு உணவு ஏற்றுக்கொள்கிறார். வீரநாராயணன் வனத்தில் வேட்டை சென்று வாசுமதியுடன் கல்யாணம் செய்கிறார். மாறுகிறது. கோயில் மணி ஒலிக்கிறது. சூரியன் மறைந்து கோயில் அருகே மக்கள் நேர்த்தியுடன் நடக்கின்றனர். தெய்வீக ஒளி முழுவதும் பரவியுள்ளது. இப்படி அற்புதமான பக்தி மற்றும் வரலாறு கதைகளை ரசிப்பீங்களா? அப்படியானால் எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.